ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா M2 சிப் அவங்க இப்போ புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்க அந்த மேக் மினி அதெல்லாம் M1 சிப் தான் இருக்குது. ஸோ இப்போ புதுசாக இந்த M2 சிப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ நான் பார்த்தேன், இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். ஸோ அதை பார்க்கும்போது அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா இட்ஸ் ரியலி அஸ்டானிஷிங். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் அந்த ஈவெண்ட். ஸோ இதுதான் மேக் மினி. ஸோ இது மேக் மினி. ஸோ அதோடய சைஸே பார்த்திங்கன்னா இப்போது சின்னதாக ரெடியூஸ் ஆன மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ நார்மலாக இவ்வளோ பெருசு இருக்கும். ஸோ சைஸ் பார்த்திங்கன்னா இப்போ சின்னதாக ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த மேக் மினி, அதுக்கப்புறமா ஸோ அந்த மேக் லேப்டாப்ஸ்லாம் M1 சிப் தான் இருந்துச்சு. ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி அவங்க எல்லாருக்குமே தெரியும், அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது என்ன கேப்பபிள். ஸோ அதெல்லாம் ஸோ இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா இவங்க எடிட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது இப்போ புதுசாக அவங்க M2 சிப் லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதை வச்சு இதோட கேப்பபிள் என்ன அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவில். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா M1 சிப்பே சரியான ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஏகப்பட்ட ரிவ்யூஸ் யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். M1 சிப்பே செம்ம ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ M2 சிப் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா ஒரு க்ரியேட்டர், இப்போ நீங்கள் ஒரு க்ரியேட்டர்னு வச்சுக்கோங்க. லைக் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு இல்லுஸ்ட்ரேட்டர், அந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக் ப்ராடக்ட்ஸாக பர்ஃபெக்டாக சூட்டபுளாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு விண்டோஸ். ஸோ விண்டோஸ் ஒர்க் ரிலேட்டட் தான் கரெக்டாக இருக்கும். லைக் அந்த ஆஃபீஸ் ஸ்டஃப் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது சீம்லெஸ்ஸாக இருக்கும். பட் நீங்கள் ஒரு க்ரியேட்டராக இருக்கீங்க அப்படின்னா இப்போது லைக் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணணும், இல்லை நான் ஃபோட்டோ எடிட் பண்ணணும். ஸோ நான் ஒரு இல்லுஸ்ட்ரேட்டரு. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மேக் ப்ராடக்ட்ஸ் தான் பெஸ்ட்டு. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த M2 சிப்பில் 6K எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே சப்போர்ட்லாம் இருக்குது. ஸோ மானிட்டர் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ மானிட்டர் மவுஸு கீபோர்டெல்லாம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் டிஸ்பிளே கனெக்ட் பண்ணுறது 6K அப் டு 6K சப்போர்ட் பண்ணுது இதில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓவர் 20 பில்லியன் டிரான்சிஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சிப்பே இது பார்த்திங்கன்னா கம்பார்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். லைக் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிரான்சிஸ்டர்ஸ், மோர் த டிரான்சிஸ்டர் மீன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் நிறையா பண்ணலாம். ஸோ ஸ்பீட் நிறையா இருக்கும். ஸோ இந்த இமேஜ் எடிட்டிங், ஸோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது, இல்லை வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது 50 times ஃபாஸ்டர் தென் M1 சிப். அப்போனா பார்த்துக்கோங்க அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும்ட்டு. இது ஃபைனல் கட் ப்ரோ ஆப் இது. ஸோ இதிலலாம் பார்த்தீங்கன்னா 50x ஃபாஸ்ட்டாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு M1 சிப். M1 சிப்பே ஃபாஸ்ட்டு தான். ஸோ இவங்க இந்த M2 சிப்பை எதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா 5 times ஃபாஸ்டர் தென் த பெஸ்ட் செல்லிங் விண்டோஸ் டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் இவங்க டோட்டலாக 3 சிப் இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. 3 சிப் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க திஸ் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா M2 சிப்பு. இப்போ அடுத்து M2 ப்ரோ. M2 சிப்பே 20 பில்லியன் டிரான்சிஸ்டர்ஸ் இதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த M2 சிப்புக்குள்ளே இப்படி தான் கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ எப்படி இருக்குது பாருங்களேன். மை காட், இதெல்லாம் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னே தெரில. மை காட், ஆக்சுவலாக சிப்பு ஓப்பன் பண்ணி பார்த்தா இதே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரில. பட் அவங்க சும்மா ஃபோட்டோஸ் காட்டுறாங்க. ஸோ அதை வச்சு தான் நம்மளுக்கே தெரியுது. ஸோ ஓகே, ஒரு சிப்புக்குள்ளே இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. அப்படி இல்லைனா எவனாவது இந்த சிப்பை வாங்கி உடச்சி, சிப்பு வாங்கி சொல்ல முடியாது, இந்த ப்ராடக்டை வாங்கி உள்ளே இருக்க சிப்பு எடுத்து அதை உடச்சி உள்ளேருந்து ஏதாவது வீடியோ எடுத்து போட்டால் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இவ்வளோ நீங்கள் பார்த்தது M2 சிப்பு. M2 சிப்போட சைஸ் இருக்கா? ஸோ அப்படியே M2 ப்ரோவோட சைஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதாவது டபுள் த அமௌண்ட்டு. ஸோ அப்போ இதோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இவர் மிஸ்டர் டிம் வச்சுருக்காரு இல்லையா அந்த சிப்பு. ஸோ இந்த சிப் தான் M2 ப்ரோ. ஓகேவா? ஸோ இந்த M2 ப்ரோ, அதாவது இதோட பாதி தான் M2 சிப்பு. ஸோ இது ஃபுல்லாக இவர் வச்சுருக்கிறது M2 ப்ரோ. அதில் M2ல் பார்த்தீங்கன்னா 20 பில்லியன் டிரான்சிஸ்டர்ஸ். ஸோ இதில் சைஸ் டபுள் ஆகிறதுனால அப்படியே 40 பில்லியன் டிரான்சிஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ இதனால் என்னடா சைஸ் என்னடா டிஃபர் ஆகுது, சைஸ் டிஃபர் ஆகுது, 20 பில்லியன் 40 பில்லியன் என்னமோ சொல்கிறாங்க. ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 20% ஃபாஸ்டர் தேன் M2.
அப்புறம் வந்து 20% ஃபாஸ்டர் ஆகும். ஸோ அதுதான் இன்னும், அதாவது உங்கள் ஒர்க்கு வந்து எந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து மினிமைஸ் பண்ணுது. ஸோ அதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் M2 Pro சிப்போட லே அவுட்டு. ஸோ இந்த 2 பாக்ஸ் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இதுதான் வந்து CPU. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஏரியா இருக்குல்ல, ஸோ இந்த ஏரியா வந்து இதுதான் வந்து GPU. இப்போ GPU அதிகமாக இருக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னா வந்து, இப்போ மோர் த GPUனா வந்து கிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ M2 Pro சிப்போட இந்த கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நியூரல் இன்ஜின் சொல்கிறாங்க. ஸோ நியூரல் இன்ஜின் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடு. லைக் எப்படின்னா ஒரு ஃபோட்டோவில் வந்து எந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போஷர் இறக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்கு வந்து நியூரல் இன்ஜின் வந்து யூஸ் ஆகும். ஸோ ஓகே, இந்த இது வந்து ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேரு. ஸோ இதனால் என்ன பண்ணுவோம், லைக் கொஞ்சம் ஹை மெகா பிக்சல் இருக்க ஃபோட்டோலாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து அந்த கலர் கிரேடிங் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி வந்து ஃபோட்டோ எடிட்டிங் ஃபீச்சர்ஸ்லாம் நிறையா பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முக்கியமாக யாருக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, இது வந்து கேமர்ஸ் வந்து பயங்கரமாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபுல்லான பவர்ஃபுல்லான மிஷினை வச்சு கேம் விளாட்னா எப்படி இருக்கும். யாராவது மேக் மினி வச்சுருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுப்போம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த மேக் மினி ப்ரோ கட்சி போச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, 3 டிஸ்பிளேஸை வந்து நம்ம அட் டைமில் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து 8K வரைக்கும் சப்போர்ட் இருக்குது டிஸ்பிளேயில். அப்போ பார்த்துக்கோங்க குவாலிட்டி எப்படி இருக்கும்ன்ட்டு. பயங்கரமாக மிஷின் ஹீட் ஆகும். அதாவது இந்த சின்ன சைஸில் வந்து ஒரு மிஷினால் வந்து இவ்வளோ பண்ண முடியுது அப்படின்னா இட்ஸ் இன்க்ரெடிபிள். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து இது இருக்குது அது இருக்குது, இது 15x ஃபாஸ்டரு. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்கிறத விட அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறாங்க. லைக் எப்படின்னா வந்து ஒரு 5 பேர் இருக்காங்க. ஸோ அந்த 5 பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இது வந்து எதனால் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க நான் வந்து லேட்டராக சொல்கிறேன். ஸோ ஒரு 5 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் எதை வச்சு பார்த்திங்கன்னா வந்து ஒரு மேக் மினி. அந்த 5 பேர்கிட்ட ஒரே ஒரு மேக் மினி தான் இருக்குது. அவங்க வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் அந்த 5 பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்க என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரு மர்ச்சன்டைஸ் டிஷர்ட் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்து இந்த மேக் மினி இங்கே இருக்கு இல்லையா, ஸோ அந்த மேக் மினியை வந்து இந்த டிஸ்பிளேயில் கனெக்ட் பண்ணிட்டு ஸ்டேஷன் ஒர்க்கை வந்து ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து ஒரு விண்டோவில் வந்து எடிட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாருங்கள் எத்தனை விண்டோ ஓப்பன் ஆகிருக்குன்ட்டு, 1 2 3 4 5 6 7. ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் விண்டோஸில் வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு. இல்லுஸ்ட்ரேட்டரு. லைக் அந்த லோகோ டிஷர்ட்டில் வந்து என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து அவர் வந்து டிசைன் பண்ணிட்டுருக்காரு. இங்கே பாருங்களேன் அவர் எத்தனை விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்காருன்னு. இது எல்லாமே வந்து மல்டிபிள் விண்டோஸ் அவர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க விண்டோஸ் தான் வந்து இதில் வந்து எடிட்டிங் பண்ணிருக்காரு, இதில் வந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நிறையா பண்ணிருக்காரு. ஓகே, இப்போ என்னென்னா வந்து அவரோட ஒர்க் முடிஞ்சிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 5 ப்ரொஃபைல் இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தரோட இல்லுஸ்ட்ரேஷன் ஒர்க் வந்து முடிஞ்சிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வராங்க. ஸோ அந்த இன்னொருத்தவங்க வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அவர் வந்து இந்த எடுத்து இதில் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது, ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அந்த பிரிண்டிங் மிஷினுக்கு அனுப்புறது. ஸோ அந்த ஒர்க்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அடுத்து வரவங்க வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அந்த 3rd ப்ரொஃபைல் வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் ஒர்க்ஸ்லாம் பண்ணிருக்காங்க. லைக் இமெயில் லான்ச் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி சின்ன ஸ்டெப்ஸ்லாம் பண்ணிருக்காங்க. எக்ஸல் எடிட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்து 4வது மெம்பர் பார்த்திங்கன்னா வந்து ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு போட்டிருக்கு. ஸோ நார்மலாக ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா லைக் இந்த ப்ராடக்ட்டை வந்து எந்த லிங்க்கில் போட்டு சென்ட் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி சின்ன ஸ்டெப்ஸ்லாம் அவர் பண்ணிருக்காரு. ஸோ லிஸ்ட் எடுக்கிறது, யாரால் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஸ்கேன் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வந்து கரெக்டாக வந்து இபேயில் போட்டு அனுப்புறது. ஸோ அந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து பண்ணிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா வீடியோ எடிட்டிங் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹை எண்ட் ஸ்டஃப். இது லைக் மோர் பவர் கன்சியூமிங் ஸ்டஃப் இது. ஸோ ஃபைனலாக வந்து அவங்க க்ரியேட் பண்ண ப்ராடக்டை வந்து எடுத்து இபேயில் ஷிப்மெண்ட் பண்ணுறது, இந்த ஸ்கேனிங் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி சின்ன ஒர்க்ஸ்லாம் வந்து அந்த லாஸ்ட்டாக வந்து அவர் பண்ணிட்டு, ஸோ அவங்க ஸ்மால் பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு ஒரு குட்டி தளபதி சொல்கிற குட்டி ஸ்டோரி மாதிரி சிம்பிளாக வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க. பட் ஆனால் இந்த வீடியோவில் அவங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்டெப்லாம் பண்ணுறதுக்கு ஒரு நார்மல் கம்ப்யூட்டராலே பண்ண முடியும். நார்மல் கம்ப்யூட்டர் வந்து 5 பேர் ஒரு கெஸ்ட் மோடை போட்டு யூஸ் பண்ணி பண்ண முடியும். பட் எல்லா ஆடியன்ஸுக்கும் போய் சேரணும்,
சினிமா கான்செப்ட் தான், எல்லா ஆடியன்ஸுக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக சின்னதாக ஒரு குட்டி கான்செப்ட் எடுத்து அவங்க சொல்ல பார்க்குறாங்க. அதுவும் அவங்க வந்து ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸு இமிக்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவில். ஸோ அதனால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வராங்க. ஸோ இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா வந்து $599, $600. ஸோ இது கம்மியாக அதிகமான்ட்டு அது வாங்குறவங்களுக்கு தான் தெரியும். என்ன யூஸ்க்காக அவங்க வாங்குறாங்களோ அது பொறுத்து தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கண்டிப்பாக யூஸ் வந்து இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வாங்கலாம்.